Good morning, everyone. Today we have to see meaning, definition, and classifications of market. First one, market. The word market is derived from the Latin word marketus. Latinல இருக்க marketus என்ற வேர்ட்ல இருந்து டெரைவ் பண்ணி வந்தது தான் மார்க்கெட்ன்ற வேர்ட். ஓகேவா? மீனிங் merchandise, wars, traffic, trade or a place where business is conducted. Business எங்கெல்லாம் கண்டக்ட் பண்றாங்களோ அதுதான் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The common use of market means a place where goods are sold, bought and sold. மார்க்கெட்டுடைய காமன் யூஸ் என்ன அப்படின்னா பொருட்களை வாங்குறதும் விற்கிறதும் தான். Definition of market. Market includes both place, place and region in which buyers and sellers are in free competition with one another. மார்க்கெட் அப்படின்றது ஒரு இடம் மட்டும் இல்லாம அதை சார்ந்துள்ள பகுதியையும் சார்ந்தது தான். அதுல என்ன நடக்குதுன்னா பொருட்களை வாங்குறவங்களுக்கும் விற்பறவங்களுக்கும் நடுவுல ஒரு காம்படிஷன், இலவச போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அத பயில் சொல்றாரு. ஓகேவா? The term market refers not to a place but to a commodity or commodities and buyers and sellers who are in direct competition with one another. அத்த சாம்ப்மேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது ஒரு இடம் மட்டும் இல்லை, அங்க பொருட்களை வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இடையில ஒரு டைரக்டா ஒரு காம்படிஷன் நடைபெறுது, அதுதான் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அத்தர் சாம்ப்மேன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், நீட் ஃபார் மார்க்கெட்ஸ். மார்க்கெட்டுடைய தேவைகள் என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். மார்க்கெட்டுடைய முக்கியமான தேவை என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட், ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை பை பிரைஸ் மெக்கானிசம். பொருட்களில் ஏற்படுற விலை, பொருட்களுக்கு நிர்ணயம் பண்ற விலை டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து என்ன பண்றாங்க, பொருளுடைய விலையை மாற்றம் செய்யறாங்க. ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த சொசைட்டி. மார்க்கெட்டுடைய இன்னொரு தேவை என்ன அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டில நம்மளோட லைஃபை இம்ப்ரூவ் பண்றது. ஓகேயா? ஃபார் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ மோட்ஸ் ஆஃப் லைஃப். புது யுக்திகளை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர்றது. ஃபார் ஹையர் ப்ரொடக்ஷன். முக்கியமான தேவை அப்படின்னா ஹையர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதும் மார்க்கெட்டுடைய தேவைகள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட். Markets have been classified based on the different approaches in various ways. மார்க்கெட்ல வந்து நிறைய அப்ரோச்சஸ்ல நிறைய வேஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கெட்டை கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதுல நம்ம பார்க்க போறது 10 different types of marketing system. மார்க்கெட்டிங்க நம்ம எப்படி ஒரு 10 different types of பிரிச்சிருக்காங்க, அது என்னவான்னு பார்க்கலாம். ஓகேயா? Markets are classified on the basis of numbers and commodities. First classification என்னது, numbers and commodity, area and coverage, location, time span, volume of business, nature of transaction, degree of competition, government intervention or regulations, nature of commodities, visibility or vision. ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன்ஸையும் தனித்தனியாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ். நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் மார்க்கெட் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஒன், ஜென்ரல் மார்க்கெட். ஜென்ரல் மார்க்கெட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆல் டைப் ஆஃப் கமாடிட்டிஸ் ஆர் சோல்டு. கமாடிட்டிஸ் ரேஞ்ச்ட் ஃப்ரம் ஃபுட் கிரெயின்ஸ் டு டெக்ஸ்டைல்ஸ். ஜென்ரல் மார்க்கெட்ல எல்லா டைப் ஆஃப் பொருட்கள் எல்லாமே என்னெல்லாம் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருந்து டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து கார்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லா பொருட்களையும் வந்து விற்கிறது தான் ஜென்ரல் மார்க்கெட். ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட் அப்படின்றது என்னன்னா இட் டீல்ஸ் வித் ஸ்பெசிபிக் கமாடிட்டிஸ். என்னெல்லாம் அப்படின்னா மார்க்கெட்ஸ் ஆர் நேம்ட் ஆஃப்டர் சர்ச் கமாடிட்டிஸ். என்னன்னா அந்த மார்க்கெட்டுக்கு தனியா நேமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மார்க்கெட் டிரான்சாக்ஷன் லைக் வெஜிடபிள் மார்க்கெட், ஊல் மார்க்கெட், ஜூட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஏரியா கவர்டு. ஏரியா பேசிஸ்ல என்ன கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோக்கல் மார்க்கெட், ரீஜனல் மார்க்கெட், நேஷனல் மார்க்கெட், இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் லோக்கல் மார்க்கெட் அப்படின்னா இன் வில்லேஜ் அண்ட் பிரைமரி மார்க்கெட்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு. ஓகேயா? ஏரியாஸ் ஆர் கவர்ட் பை தி market is limited to some group of village which are nearby or close to each other. ஒரு பர்டிகுலர் ஏரியாவையோ இல்ல
பர்டிகுலர் ரீஜனையும் க்ளோஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் வில்லேஜஸையும் வச்சு கவர் பண்ணி சேல்ஸ் ஆகுறது தான் லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இங்க என்னெல்லாம் இது வந்து பெரிஷபிள் கமாடிட்டிஸ் லைக் இதுல என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபிஷ், மில்க் ஆர் பீங் டிரான்சாக்டட். இந்த மாதிரி குட்ஸ் தான் லோக்கல் மார்க்கெட்ல வைப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் shanties and fairs. Local markets are held occasionally or on special days. Example cattle market and sheep markets. Local market sometimes என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒகேஷன்ஸ்க்காக, இப்போ சண்டேஸ் அப்படின்னா ஷிப் மார்க்கெட்லாம் தனியாக இது பண்ணுவாங்க. கேட்டல் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது தான் லோக்கல் மார்க்கெட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீஜியனல் மார்க்கெட்ஸ். ரீஜியனல் மார்க்கெட் அப்படின்றது ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் த மார்க்கெட் இஸ் ரிலேட்டிவ்லி லார்ஜர் than that ஆஃப் லோக்கல் மார்க்கெட்ஸ். லோக்கல் மார்க்கெட்டோட கொஞ்சம் பெருசா இருக்கிறது தான் ரீஜியனல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திஸ் மார்க்கெட்ஸ் கவர்ஸ் 4 to 5 districts. 4 to 5 ஊர்களை சார்ந்து விற்கிறது தான், ஊர்ல சார்ந்து விற்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீஜியனல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஃபுட் கிரெயின் மார்க்கெட்ஸ், fruit markets at state level. These markets are regular in conducting business transactions as notified commodities. இந்த மார்க்கெட் வந்து பிசினஸ் கண்டக்டிங்காக யூஸ் பண்ண பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸும் யூஸ் நடக்குது. நோட்டிஃபைட் ஃபார் கமாடிட்டிஸ், அந்த பொருட்களை வச்சு அவங்களுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷனை கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நேஷனல் மார்க்கெட். Area of operation of the market covers the entire country. Entire country-யும் cover பண்றது தான் national markets. The national markets are found for the commodities which are having demand over entire country. National market என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த entire countryக்கும் தேவையான பொருள் என்ன, டிமாண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து விற்கிறாங்க. ஓகே, டெக்ஸ்டைல் மார்க்கெட், ஜூட் மார்க்கெட், டீ மார்க்கெட். International market. The commodities are sold in all the nations of world. அந்த பொருட்களை all over the nations-க்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் international markets. The market area of operation is extended over the entire global. உலகம் முழுக்குமே நம்மளுடைய பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் international market-உடைய வேலை. ஓகே, the involvement of buyers and sellers beyond the boundaries of the nation. Example cashew, coffee, tea, spices, gold, silver, demand, machinery. இதெல்லாமே என்னதுன்னா international market-உடைய examples. அடுத்த கிளாசிஃபிகேஷன்ஸ் மார்க்கெட்ஸ் அக்கார்டிங் டு லொகேஷன். லொகேஷன் பேஸ்ட் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா வில்லேஜ் மார்க்கெட், பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட், செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட், டெர்மினல் மார்க்கெட், சீபோர்ட் மார்க்கெட். ஓகே, 4 தான் பிரிச்சிருக்காங்க, 5 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வில்லேஜ் மார்க்கெட். வில்லேஜ் மார்க்கெட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். The area of operation is confined to small village or group of villages. ஒரே ஒரு கிராமத்தை சார்ந்தது இல்ல குரூப் ஆஃப் வில்லேஜஸ் சார்ந்த பொருட்களை விற்கிறது தான் வில்லேஜ் மார்க்கெட். Major transaction of goods and services take place among the buyers and sellers of these village. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் கிராமத்துக்குள்ளேயே பொருட்களை வாங்குறதும் விற்கிறதுமாவே டிரான்சாக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இட் மே பி ரெகுலர் ஆர் ஒகேஷனல் இன் நேச்சர். அது ரெகுலராகவும் அந்த வில்லேஜ் மார்க்கெட் ரன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் ஒகேஷனலுக்காகவும் அந்த மார்க்கெட்ஸை ரன் பண்ணுவாங்க. பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட். தீஸ் ஆர் லொகேட்டட் இன் பிக் டவுன்ஸ் ஆர் தாலுக்ஸ் ஆர் மண்டல். பிரைமரி மார்க்கெட்ஸை எங்க லொக்கேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிக் டவுன், ஒரு பெரிய டவுன்லயோ இல்ல தாலுக்ஸ்லயோ இல்ல மண்டல்ஸ்லயோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லொக்கேட் பண்ணுவாங்க. All type of agricultural commodities from the village markets are pooled here. எல்லா கிராமங்கள்லயும் கிடைக்கிற கமாடிட்டிஸ் பொருட்களையும் இந்த மார்க்கெட்ல கொண்டு விற்பாங்க. ஓகேவா? டிரான்சாக்ஷன் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் ட்ரேடர்ஸ். இந்த பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட்ல யாருக்கு நடுவில் டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ப்ரொடியூசருக்கும் ட்ரேடர்ஸ்க்கும் நடுவில் தான் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட். These are located in district headquarters dealing with major agricultural commodities like rice, pulse, oil seeds, chilies, etc.
செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட்ல என்னென்ன எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் வச்சுதான் அந்த பொருட்கள் விற்கிறாங்க. அதுல என்ன மாதிரி பொருட்கள் விற்பாங்க அப்படின்னா, நார்மலா இருக்கிற சின்ன சின்ன அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் இல்லாம மேஜர் அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் தான் விற்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா ரைஸ், ஆயில் சீட்ஸ், சில்லிஸ் இதெல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க. ஹோல்சேலர்ஸ் அண்ட் வில்லேஜ் ட்ரேடர்ஸ் ஆர் இன் மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸ். இங்க யாருக்கும் நடுவில் டிரான்சாக்ஷன் நடக்கும்னா ஹோல்சேலர்ஸ்க்கும் வில்லேஜ் ட்ரேடர்ஸ்க்கும் நடுவில் தான் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. Bulk of the arrivals come from primary wholesale market or village markets. இங்க bulk of arrivals வந்து யார் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, ஒன்று பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வரும், இல்லை அப்படின்னா வில்லேஜ் மார்க்கெட்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஓகேவா? டிரான்சாக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் அக்கியர் இன் லார்ஜ் ஸ்கேல். செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட்ல டிரான்சாக்ஷன்ஸ் எப்போதுமே லார்ஜ் ஸ்கேலா தான் இருக்கும். கமிஷன் ஏஜென்ட்ஸ், புரோக்கர்ஸ், Hamaldis and Weighman facilities the process. செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட்ல யாரெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா ஏஜென்ட்ஸ், புரோக்கர்ஸ், ஹேம்லீஸ் அண்ட் வெய்மன் இவங்க எல்லாருமே தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராசஸை கொண்டு போவாங்க. டெர்மினல் மார்க்கெட் located in big cities, state capital, sea ports. எங்கெல்லாம் இருக்கும்னா பெரிய பெரிய சிட்டிஸ்ல தான் டெர்மினல் மார்க்கெட் லொகேட் பண்ணுவாங்க. ஓகே, well organized market and controlled by the government to see that all modern methods of marketing operations take place. மார்க்கெட் பத்தி நல்லா தெரிஞ்சவங்களும் அதை கண்ட்ரோல் கவர்மெண்ட் பர்சன்ஸும் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸை டெர்மினல் பண்றாங்க. ஓகேவா? Processing and storage activities are predominant in these markets. The terminal marketல என்ன நடக்குது அப்படின்னா பொருட்களை தயாரிக்கிறது இல்ல அப்படின்னா ஸ்டோரேஜ், வேர்ஹவுசிங் பண்றது, இது ரெண்டு தான் மேஜரா என்ன ஆகுதுன்னா டெர்மினல் மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கு. Consumers, wholesalers and marketing agents are seen in these markets with rigorous transaction activities. டெர்மினல் மார்க்கெட்ல யாருக்கெல்லாம் நடுவில் டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னா கன்சியூமர்ஸ்க்கு, ஹோல்சேலர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் இவங்களுக்கு நடுவில் தான் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. These markets are generally situated in big cities like Bangalore, Mumbai, Chennai and Kolkata. இந்த டெர்மினல் மார்க்கெட் எங்கெல்லாம் சிச்சுவேட்டடா இருக்கும்னா பெரிய சிட்டிஸ், அதாவது பெங்களூர், மும்பை, சென்னை, கொல்கத்தா இந்த மாதிரி சிட்டிஸ்க்கு தான் இந்த டெர்மினல் மார்க்கெட் சிச்சுவேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Seaboard market mainly for export and import of commodities. Seaboard market உடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட், இம்போர்ட் ஃபார் கமாடிட்டிஸ், பொருட்களை ஏற்றுமதி செய்யறது, இறக்குமதி செய்யறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலைகள். Scientifically standardized and grade commodities are transacted. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டாண்டர்டான பொருட்களை தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? லொகேட்டட் அட் மும்பை, சென்னை, கொல்கத்தா, விசாகப்பட்டினம். இவங்க எங்கெல்லாம் சீபோர்ட் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னா லொகேட்டட் மும்பை, சென்னை, கொல்கத்தா, விசாகப்பட்டினம் இங்க எல்லாமே வந்து சீபோர்ட் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்த கிளாசிபிகேஷன் மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் ஸ்பேன். First one, short period market, long period market, secular market. 3 types of time span type பிரிச்சிருக்காங்க. First one, short period market, held for brief period in a day. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த பொருட்கள் வந்து ஒரு நாள், அந்த ஒரு நாளுக்கு மேல அந்த பொருட்களை நம்மளால விற்கவே முடியாது. அதனால என்ன சொல்றாங்க ஷார்ட் பீரியட் மார்க்கெட். சப்ளை ஆஃப் கமாடிட்டி இஸ் ஃபிக்ஸ்ட். இன்னைக்கு இவ்வளவு சப்ளை பண்ணணும் அப்படின்றத அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி தான் விற்பாங்க. ஓகேவா? பிரைஸ் வேரியேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி இன் எ டே. இந்த பொருட்களுக்கு விலை வந்து ஒவ்வொரு நாளுக்கு தகுந்தாப்புல மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, சப்ளை இஸ் ஜீரோ எலாஸ்டிக்ஸ். எக்ஸாம்பிள் ஃபிஷ் மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட், ஃப்ளவர் மார்க்கெட். ஃபிஷ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே பெர் டே அதோடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஒரு நாளுக்கு மேல அந்த பொருட்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, விற்க முடியாது. ஸோ நாளுக்கு நாள் அதனுடைய விலைகள் ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஷார்ட் பீரியட் மார்க்கெட். நெக்ஸ்ட் லாங் பீரியட் மார்க்கெட்.
Durable commodities which can be stored for some times and transacted in these markets. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா லாங் பீரியட் மார்க்கெட்ஸ் செப்பரேட் டைமுக்கு அப்புறம் நம்ம அந்த பொருட்களை ஸ்டோரேஜ் பண்ணி விற்கிற பொருட்களை தான் என்ன சொல்றாங்க லாங் பீரியட் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் ஆர் கவர்ன் பை த சப்ளை அண்ட் டிமாண்ட். பிரைஸ் அவங்க எப்படி இது ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பொருளுடைய சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் விலையை வந்து முடிவு பண்றாங்க. எக்ஸாம்பிள் ஃபுட் கிரெயின் மார்க்கெட், ஆயில் சீட் மார்க்கெட்ஸ். செக்யூலர் மார்க்கெட்ஸ். செக்யூலர் மார்க்கெட் அப்படின்றது என்னன்னா தீஸ் ஆர் பெர்மனன்ட் மார்க்கெட். இது எப்போதுமே இருக்கிற மார்க்கெட்டை தான் செக்யூலர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. மேனுஃபேக்சரர் குட்ஸ் அண்ட் மெஷினரி குட்ஸ் ஆர் டிரான்சாக்டட் இன் தீஸ் மார்க்கெட்ஸ். இங்க என்ன பண்றாங்க தயாரிக்கிற பொருட்கள் அதுக்கு தேவையான மெஷினரி குட்ஸ் இது எல்லாத்தையுமே விற்கிறது தான் செக்யூலர் மார்க்கெட்ஸ். இதுல என்ன நடக்கும்னா குடோன் அண்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஹைலி டெவலப்டு. இது மூலமா என்ன ஆகுது செக்யூலர் மார்க்கெட் மூலமா நமக்கு குடோனும் ப்ராசஸிங்ஸும் நிறைய டெவலப் ஆகிட்டே வருது. வெல் ஆர்கனைஸ்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டீல் வித் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ். செக்யூலர் மார்க்கெட்டை எதை டீல் பண்றாங்க அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ். பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யறத அவங்க வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கிளாசிபிகேஷன் மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் பிசினஸ். ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட். ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும், மொத்தம் பல்க் பர்ச்சேஸ். ஓகே, when large quantities are bought and sold in the market among the traders. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டிஸ் இப்போ மேனுஃபேக்சரிங் ஆகிற இடத்துல போய் ஒரு பல்க் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து சம் ட்ரேடர்ஸ்க்கு சேல்ஸ் பண்றது தான் ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ப்ரொடியூசரும் ட்ரேடர்ஸும் தான். ஓகே, வேற யாருக்கு நடுவில் டிரான்சாக்ஷன் நடக்காது. ரீட்டைல் மார்க்கெட் அப்படின்றது என்னன்னா செல் commodities to the consumer in very small quantities. அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ கன்சூமருக்கு எவ்வளவு தேவையோ அந்த குவான்டிட்டிஸ் சேல் பண்றதா ரீட்டைல் மார்க்கெட். ஓகே, ப்ரொடியூசர், ரீட்டைலர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ் ஆர் சீன் இன் திஸ் மார்க்கெட். இங்க யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ், ரீட்டைலர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த மார்க்கெட்ல இருப்பாங்க. அடுத்த கிளாசிபிகேஷன்ஸ் market on the basis of nature of transaction. Cash market, forward market. Cash market அப்படின்றது என்னன்னா இன்னொரு நேம் என்னன்னா ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, if there are cash transaction is buying and selling of the goods. என்ன பண்ணுவோம்னா டைரக்டா பணம் கொடுத்து பொருளை வாங்குறது விற்கிறது, இதுதான் கேஷ் மார்க்கெட். ஓகே, ஃபார்வர்ட் மார்க்கெட் அப்படின்றது என்னன்னா these are the market in which future sales and purchase of commodities take a place at the current time. பொருள் வாங்கிட்டு பின்னாடி பணம் கொடுக்கறது தான் என்ன சொல்றாங்க ஃபார்வர்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபியூச்சர் சேல்ஸ்க்கு பொருட்களை மொத்தமா பல்க் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்களா அதுதான் ஃபார்வர்ட் மார்க்கெட். This process also called as heading. இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்க இன்னொரு நேம் என்னதுன்னா ஹெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, next on the basis of competition, perfect competition and imperfect competition. Perfect competition market அப்படின்னா a market is said to be perfectly competitive market when there are many sellers and buyers transacting a homogeneous product. என்ன பண்ணுவாங்கன்னா இங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வாங்குறதும் விற்கிறதும் தான் ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட்ஸை வாங்குறது விற்கிறதும் தான் என்ன சொல்றாங்கன்னா பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து என்னென்ன இருப்பாங்க நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்காது. இதுதான் ரேட்னு சொல்லி கரெக்டா ரேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ஷாப்லயுமே அந்த பொருட்கள் விற்கிறது. ஓகே, ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் சோல்டு. இங்க பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட் மட்டும் தான் சேல் பண்றாங்க. செல்லர்ஸ் do not have control over the price of the commodities. அந்த பொருளுக்கு இதுதான் விலைன்னு சொல்லி மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அதை தாண்டி அவங்களால என்ன பண்ணக்கூடாது விலை அதிகப்படுத்தி விற்க கூடாது. ஓகேயா, form commodities. Next, imperfect competition. Imperfect competition அப்படின்றது என்னன்னா a market is said to be imperfect. எதனால imperfect competition உருவாகுது அப்படின்னா ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும், பட் அது வந்து என்ன பண்ண முடியாது இந்த ப்ராடக்ட் தான் இந்த பிராண்டோட ப்ராடக்ட் தான் சொல்லி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது.
ஒரே பிராண்ட்ல ஒரே ப்ராடக்ட்ல என்ன பண்றாங்க, நிறைய ஷாப்ல பொருட்கள் விற்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, அதை ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியாது. அதனால அது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். Second, price are not uniform throughout the market. ஓவரால் the மார்க்கெட்டுக்குள்ள பிரைஸ் வந்து யூனிஃபார்மா இருக்காது. ஒவ்வொரு ஷாப் தகுந்தப்பல ஒவ்வொரு ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேயா? ஸோ this is also called the imperfect competition. There is a lack of communications. ஸோ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இடையில கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்காது. நிறைய டிராபேக்ஸ் இருக்கும் கம்யூனிகேஷன்ல. அது ஓகேயா? நெக்ஸ்ட், there is a restriction on movement of goods from one place to another place. ஸோ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஓகே, தென் அடுத்த கிளாசிஃபிகேஷன், மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரெகுலேட்டட் மார்க்கெட், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ரெகுலேட்டட் மார்க்கெட், the statutory market commodities govern regulated markets and the government from time to time makes marketing. Statutory market commodities வந்து என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஃபார் டைம் டு டைம் வந்து மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டீஸை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேயா? சேஞ்ச். மார்க்கெட்டிங் காஸ்ட், மார்ஜின் அண்ட் ஃபீஸ் ஆர் ஸ்டாண்டர்டைஸ்டு. மார்க்கெட்டிங் காஸ்ட், மார்ஜின்ஸ், ஃபீஸ் எல்லாமே என்ன ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. Price prevailing in different markets or displayed through various mass media. ஒரு சில மார்க்கெட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாஸ் மீடியா மூலமா டிஸ்பிளே பண்ணுவாங்க. பிரைஸ் மீடியா இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த பிரைஸ் தான் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்றாங்க. இது எல்லாமே என்னது, ரெகுலேட்டட் மார்க்கெட். அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் மீன்ஸ் பிசினஸ் இஸ் கண்டக்டட் வித்வுட் எனி சூப்பர்விஷன்ஸ். எந்த ஒரு சூப்பர்விஷனும் இல்லாம பிசினஸை கண்டக்ட் பண்றது தான் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். Absence of rules and regulations. Rules and regulations நம்ம மதிக்காம பண்றது. Middlemen exploit the producer and consumer to the maximum extent. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு மிடில்மேன் வச்சு பொருட்களை விற்கிறதும் வாங்குறதுமா டிரான்சாக்ஷன்ஸா கொண்டு போறாங்க. ஓகேவா? Producer are put to loss as middlemen exploit them and payment, measurements and payments etc. ஸோ இங்க என்ன பண்ணாங்க, ஒரு நம்ம பொருட்களை ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கன்சூமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள ஒரு மிடில்மேன் இருக்கிறதுனால நிறைய லாஸ் வந்து கெயின் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட், மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் கமாடிட்டிஸ். ஃபர்ஸ்ட், கமாடிட்டி மார்க்கெட். இட் டீல்ஸ் வித் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கமாடிட்டிஸ். பொருட்களை வாங்குறதும் விற்கிறதும் மட்டும்தான் இந்த கமாடிட்டி மார்க்கெட்டுடைய வேலைகள். ஓகே, அடுத்தது இதுல எக்ஸாம்பிள் கேட்டல் மார்க்கெட், காட்டன் மார்க்கெட், சில்க் மார்க்கெட், புல்லியன் மார்க்கெட். இது எல்லாமே என்னது, கமோடிட்டி மார்க்கெட்ஸ். கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா இன் விச் ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் ஆர் பர்ச்சேஸ்ட். இதெல்லாம் வாங்குறது என்னது, கேபிட்டல் மார்க்கெட்ஸ். எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட், மணி மார்க்கெட்ஸ். நெக்ஸ்ட், மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் விஷன் ஆர் விசிபிலிட்டிஸ். விஷன் ஆர் விசிபிலிட்டிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் பிளாக் மார்க்கெட் ஆர் ஓப்பன் மார்க்கெட். Black market. Black market is invisible. Black market நமக்கு தெரியும், கடத்தல் பொருட்களை நம்ம வந்து என்ன பண்றது, விக்கிறது. Invisible, it not visible. Okay, in this market goods are not placed in shop but are kept in godowns. பொருட்களை என்ன பண்றாங்க, godownsல வச்சு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விக்கிறாங்க. இது வந்து மார்க்கெட்ல வச்சு விக்க மாட்டாங்க. ஓகேவா? The goods cannot be seen at the time of purchase. On demand, the goods are delivered to the buyers on cash transactions. So என்ன பண்றாங்க, இந்த பொருட்களை வந்து நம்ம வாங்கும்போது பார்க்க முடியாது. நம்ம அந்த பொருளை வாங்கும்போது இந்த பொருளை பார்க்க முடியாது. பட் ஆனா டிமாண்ட் அந்த மார்க்கெட்ல அந்த பொருளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க, பையர்ஸ் அந்த பொருட்களுக்கான கேஷ் வாங்கிட்டு டெலிவரிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? Any goods which is in short of supply and anything which is having high effective demand will be sold on black markets. ஏதாவது ஒரு பொருட்கள்ல சப்ளை ஷார்ட் ஆனாலோ இல்ல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனாலோ தான் இந்த பிளாக் மார்க்கெட் ஓபன் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வார் டைம்ஸ், ட்ராட்ஸ், ஃப்ளட்ஸ், இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றாங்க, பொருட்களை குடோன்ஸ்ல சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேல் பண்றாங்க. நெக்ஸ்ட், ஓபன் மார்க்கெட். ஓபன் மார்க்கெட் அப்படின்றது இட் இஸ் விசிபிள். These are visible markets and transaction take place between buyers and sellers. இந்த visible marketல என்ன பண்றாங்க, transaction டைரக்டா buyer and seller பொருட்களை விற்கவும் வாங்கவும் செஞ்சுக்கலாம். ஓகேவா? price is determined by demand and supply. So ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எனது ஓப்பன் மார்க்கெட். தேங்க்யூ.